அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான் அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிகூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியர் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாத பலன்கள் இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு. உண்மை, நீதி, நேர்மை
இதில் முக்கியத்துவம் வாய்ந்த இதுதான் உங்கள் கொள்கையே. வச்ச இதை செய்ய கரெக்டாக செய்யணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும், வாழ்க்கையில் முன்னேறக்கு நேர்மையை கடைபிடிக்கணும், உண்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கெல்லாம் உங்கள் நினைத்த காரியம் எல்லாம் இந்த ஆடி மாதம் வெற்றி பெறுகின்ற மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுகின்ற ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருக்கிறது. எந்த ஆடி மாதத்தையும் இல்லாத ஒரு சிறந்த கிரக வலிமைகள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்படுகின்றது. இந்த ஆடி மாதத்தில் இப்படி ஒரு வலிமையா? ஆடி மாதம் எதையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இதை செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல நல்ல நாட்களும் இருந்து ஆடி 18 வந்துலாம் இந்த ஆடி மாதம் வந்து சுக்கிரன் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா பல வெற்றிகளை, பல பதவிகளை, பல பதவி உயர்வுகளை, இடம் மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு வியாபாரத்தின் முன்னேற்றத்தை, எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையை, வருமானத்தின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகி தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் சுக்கிரனாகப்பட்டவன் உங்களுக்கு ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். ஆடி மாதம் முழுவதுமே சுக்கிரன் லாபாதிபதியாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது. அப்ப தொழிலில் வந்து பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும், பதவியில் உயர்வுகளை கொடுக்கும், ஒரு புதிய முயற்சிகளை வெற்றி பெற வேண்டிய நிலை, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும், மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஆடி மாதம் அப்படி ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? எந்த ஆடி மாதத்தில் இல்லாத கிரக யோகங்கள் இந்த ஆடி மாதத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஆடி மாதம் என்பது உங்களுக்கு தனுசு ராசிக்கு 1-4க்குரிய குரு பகவான் எந்த மாதத்திலும் இல்லாத ஒரு சிறந்த வலிமையோடு இந்த ஆடி மாதம் முழுவதுமே மிகப்பெரிய வலிமையில் இருக்கிறார். அம்சப்பலன், நான் சொல்லக்கூடிய அம்சப்பலன், அம்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடு வாசல் சொத்து பதவி யோகம் தரக்கூடிய இடத்துல குரு பகவான் வலிமையோடு இருக்கிறார். திருவாதிரை 4ஆம் பாதத்தில் வலிமையோடு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகம், பதவி யோகம், சொத்து யோகம், மனசுல நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம். புரியுங்களா? வீடு இடம் சொத்துக்கள், அதே இடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி யோகங்கள், டாக்டர் படிக்கலாம் டாக்டர் படிக்கலாம், இன்ஜினியர் படிக்கலாம் இன்ஜினியர் படிக்கலாம், ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படிக்கலாம், ஐபிஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கலாம். ஆக இத்தனை கல்வி யோகத்தின் தரக்கூடிய இடத்தில் குரு பகவான் அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் தரக்கூடிய இடத்திலும் இருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது இந்த கடக ராசியில வந்து சூரியன் இருக்கும் பொழுது உங்களுக்கு உலகத்துல ஒரு பிரகாசமான வாழ்க்கை உருவாக்கக்கூடிய இடத்துல தான், உலகத்திற்கே பிரகாசமான ஒரு நல்ல வாழ்க்கை உருவாக்கக்கூடிய இடத்தில் சூரியன் இருக்கிறார் கடகராசியில. அப்ப உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவன் வந்து கடகராசியில் 8ஆம் இடத்திலிருந்து உங்களை தனஸ்தானத்தை பார்ப்பது. அப்ப உங்க குடும்பம், வாக்கு, குடும்பம், வியாபாரம் ஒரு பிரகாசமான முன்னேற்றத்தை கண்டிப்பா உருவாக்கும். அதுல வந்து மாற்றமே இல்லை. 6ஆம் அதிபதி தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய சுக்கிரன் வலிமையா இருக்கிறார். 1-4க்குரிய நினைத்ததை சாதிப்பது, கல்வியில் சிறந்து விளங்குவது, உயர் பதவிகள், சொத்துக்கள், வாகனங்கள் பெறக்கூடிய இடத்தில் குரு வலிமையா இருக்கிறார். அடுத்து குரு வலிமை, அடுத்து கல்விக்குரியவன், கம்யூனிகேஷனுக்குரியும், பத்திரிகை தொழிலுக்குரியும், அதே நேரத்தில் பேப்பர் தொழில், நோட் புக்கு, பேப்பர், கல்வி, இது சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடியவர்கள், கல்வியில் சாதனை படைக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தொழில்கள், மீடியா தொழில்கள், பத்திரிகை தொழில்கள், இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இடத்தில் புதன் இருக்கிறார். குருவும் புதனும் சேர்ந்து பல வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார். சூரியனை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து செவ்வாய் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, கடகராசிக்காரவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய பூரிய சொத்துக்களும், உங்கள் பிள்ளையுடைய மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், கல்வி முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய நிலை. ஆக இத்தனை கிரகங்களும் வெற்றி ஒரு சிறந்த வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆடி மாதம் தான் இந்த தனுசு ராசி ஏற்பட்டிருக்கிறது. நல்லா புரியுங்க. முதல்ல தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தில் எல்லா வெற்றிகளும் ஏற்படக்கூடிய சுக்கிரன் வலிமையோடு இருக்கிற ஸ்தானம். அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் அதிபதி குரு வலிமையோடு இருக்கக்கூடிய 7ஆம் இடத்தில் உலக வெற்றி, ஷேர் மார்க்கெட் இருந்தாலும் சரி, எந்த தொழில் பார்த்தாலும் சரி, அனைத்து தொழிலும் வெற்றி பெறக்கூடிய எந்த மாதத்திலும் இல்லாத இந்த ஆடி மாதத்தில் குரு மிக சிறந்த வலிமையோடு இருக்கிறார். தனகாரகன், கல்விக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி, பதவிக்கு அதிபதி, உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, தனத்தையும் பதவியும் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வலிமையோடு இருக்கிறார்.
அரசாங்கத்தின் யோகங்கள், அரசாங்க பதவிகள் கொடுக்கக்கூடிய இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பல ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். ஷேர் மார்க்கெட்டின் மூலம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல, ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அடுத்து புதன் வலிமையாக இருக்கிறது. கல்விக்குரியவன், வியாபாரத்துக்குரியவன், கம்யூனிகேஷனுக்குரிய அவர் வலிமையாக இருக்கிறாரு. ஆக இத்தனை கிரகங்கள் செவ்வாய், பூமிகாரகன் செவ்வாய், பூமிகாரகன் புத்திரக்காரகன் செவ்வாய் வலிமையாக இருக்கிறார். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதத்திலும் இல்லாத இத்தனை கிரகங்கள் வலிமையோடு இருக்கு. மற்ற ஏதோ ஒரு மாதங்கள் ஏதோ ஒரு கிரகங்கள் தான் வலிமையாக இருக்கும். இத்தனை கிரகங்கள் வலிமையாக இருக்கிற இந்த ஆடி மாதம், இந்த ஆடி மாதம் மட்டும் அந்த அவ்வளோ சிறப்பாகும். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. உங்களுடைய ஏதாவது உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது பிரம்மசக்தி சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய ஜோதிட சாஸ்திர முறைப்படி, பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீன் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியனம் தப்பாக இருக்கணும். சரிங்களா? நம்பருக்கு நோட் பண்ணிக்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.